தோண்டப்பட்ட பள்ளத்தில் நடுமாறி அவர் விழுந்து உயிர் நீத்துள்ளார். பள்ளம் தோண்டப்பட்ட பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அரசு இனி மழைநீர் வடிகால் கால்வாய் பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் அமைக்க வேண்டும். அதோடு இந்த சாலையில் அதிகமான மாணவர்கள் குழந்தைகள் செல்லுகின்ற பாதையாக இருக்கிறது. இதெல்லாம் கவனத்திலே கொண்டு அலட்சியமாக இல்லாமல் தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு அருகில் சுற்றி வரும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படி மழைநீர் கால்வாய் அமைக்கின்ற பணி மிக மிக மெத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு இந்த துறையினுடைய அமைச்சர், சென்னை மேயர், முதலமைச்சர் எல்லாம் செய்தியாளர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மழைநீர் வடிகால் பணி சுமார் 90% பணியில் நிறைவு பெற்றதாக சொன்னார்கள். இன்று வரை அந்த பணி நிறைவு பெறவில்லை. இன்னும் ஒரு மாதத்திற்கு பின்பு வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்றன. இனியாவது இந்த அரசு கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழித்து வேகமாக துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை நிறைவேற்றப்பட வேண்டும். இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையின் போது கனமழை பெய்தால் மழைநீர் வடிகால் வசதி முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருந்துவிட்டால் சென்னை மாநகரம் மீண்டும் வெள்ளத்திலே தத்தளிக்கும். மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலமாக இந்த மழைநீர் வடிகால் பணியை மேற்கொள்ளாமல் இருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையில் அரசுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனையின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வெளியிலே வருகின்ற பொழுது முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் என்றும் உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக திரு செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். திரு செந்தில் பாலாஜி அவர்களும் முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி அமைச்சராக பொறுப்பேற்றுகின்றார். உச்சநீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையை காவல்துறை கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சந்தேகம் மக்களிடத்திலே உள்ளது. என்று சொன்னால் முதலமைச்சரே இவரை பாராட்டியிருக்கின்றார். திரு செந்தில் பாலாஜியை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிவிட்டார். இப்படி இருக்கின்ற பொழுது அவர் நீதிமன்ற அளித்துள்ள நிபந்தனை மீறுகின்ற பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கின்றது. அதோடு இன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜியினுடைய வழக்குகளை தனி சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஓராண்டுக்குள் அவருடைய வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பல நாட்களாக திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்களும் திமுக அமைச்சர்களும் குறிப்பிட்டு வந்தார்கள்.
தற்போது முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும். ஆளுநர் அவர்கள் தானே ஒப்புதல் அளித்திருக்காரு. நீதிமன்றத்தில் நிபந்தனை இல்லாமல் ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்காரு. அதாவது ஆளுநருடைய கடமை ஒப்புதல் அளிக்க வேண்டும். முதலமைச்சர் பரிந்துரை செய்யப்பட்டால் ஆளுநர் யாருக்கு பரிந்துரை செய்யப்பட்டார்களோ அவர்களை அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநருடைய கடமை. அந்த கடமையை தான் மேதகு ஆளுநர்கள் செய்திருக்கின்றார். துணையாக இருக்கத்தான் இந்த பதவி வழங்கி இருக்கிறதா முதலமைச்சர் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்க உங்க கருத்தை என்ன சொல்றீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பல பேர் உழைத்தவர் இருக்கிறார். பல முறை சிறை சென்று இந்த சித்திரவதை அணிவித்தெல்லாம் இருந்திருக்கிறார்கள். திரு ஸ்டாலினை அடிக்கடி சொல்லுவார், மிசால சென்டர் அப்படி மிசால சென்டர்லாம் இருக்கிறாங்க. மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு பின்பு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். இப்பொழுது திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைச்சர்களே திரு உதயநிதியினுடைய மகன் இன்பதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடிமையாக இருக்கின்ற காட்சி தான் திமுகவிலே பார்க்கின்றோம். சார், அவங்க தரப்பு பல்வேறு முன்னுதாரணங்களை வைக்கிறாங்க. இப்போ பாஜக திடீர்னு அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. அதே போல எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜானகி அவர்கள் உடனடியாக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு உதாரணங்கள் வைக்கிறாங்க. வெவ்வேறு பேர் தான் வந்திருக்கிறாங்க. அண்ணாமலைங்கிறது அவர் ஒன்றும் அரசியல் வாரிசு கிடையாது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் யார்? திரு கருணாநிதி அவருடைய மகன். உதயநிதி யார்? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வாரிசு அரசியல். அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். ஏன்னா அது மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது. ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்ன பின்னம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன், கருதுகிறேன். திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் வாரிசு அரசியலை செய்யாதவங்க இதை பற்றி விமர்சிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வாரிசு அரசியல் கிடையாது. இப்போ நான் தான் உங்கள்கிட்ட கருத்து பேசிட்டு இருக்கிறேன். நான் தான் உங்கள்கிட்ட தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டீங்களா சரியா இருக்கு. அப்படின்னா வெவ்வேறு பேர் தப்பு பண்றாங்க, அதே தப்பு இவர்களும் பண்ணுவாங்களா? ஒருவர் தப்பு பண்றாங்கன்னா மற்றவர்களும் அதே தப்பு பண்ணலாமா? இவர்கள் தானே முன்னாடி என்ன சொன்னாங்க? திரு நேரு அவர்கள், திருமதி இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் திரு கருணாநிதி என்ன சொன்னார்? குடும்ப ஆட்சி நடக்குன்னு சொன்னார்ல, வாரிசு அரசியல் நடக்குன்னு சொன்னார்ல. இப்போ திமுகவில் அப்படித்தான் நடக்குது.